அவுகர் கோயில் வரைக்கும் மாட்டு வண்டியை கட்டிட்டு சிவகங்கைக்கு பாமையம் கொண்டுட்டு வந்துட்டு கிராமங்கள்லேருந்து அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காந்தி வரும் அவங்க கண்ணால் இல்லை சுட்டுன்னு எப்படியாவது காந்தி அப்படி இருக்கும்போது காந்தி வந்துட்டார். காந்தி வந்து அப்படிக்கா மேலே ஏறுறதுக்கு இதில் மேடையில் ஏறுறதுக்காக ஒரு காலப்படி வச்சா எல்லாமே சின்ன காலை தான் வந்து ஏன்னா காலத்தோடனுன்றதுக்காக நான் அப்போ அவரை நான் தான் இந்த இதை பிடிச்சிட்டு மேலே கோயில் நான் ஒரு 5 நிமிஷம் பேசுவேன், எனக்கு அனுமதி கொடுங்க, பேசாமல் இருங்கன்னு சொல்கிறது ஒருத்தருங்க ஒரே எல்லாரும் மேடையை கட்டி ஏறுறாங்க. அப்புறம் நானும் அவர் சொல்லி பார்த்துட்டு அப்படி படுத்துட்டேன், மேடையிலே படுத்துட்டார். அப்புறம் இவரு தான் பேசினார். யார்? விஜயெல்லாம் சத்தியமூர்த்தி ராஜாஜி தான் அதில் முக்கியமாக இருக்கார். அவர் தலைமையில் தான் வந்தார். ராஜாஜி தான் வந்தார். எவ்வளவோ செஞ்சு பார்த்துட்டாரு, முடியல, பேசாமல் படுத்துட்டாரு. அப்புறம் வாங்கே இது அப்புறம் நானும் அவர் பக்கத்துலேயே இருந்து மெதுவாக அப்போ இப்போ வந்து மீனாட்சி காலேஜுன்றது அந்த இடத்துல தான் நாங்கள்லாம் தங்குறதுக்கு இருந்தது. அங்கே வந்து எல்லா பணக்கார வீட்டிலையும் பெரிய பெரிய பாத்திரத்தில் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருக்கு. ஒருத்தரும் தொடலை. இன்னைக்கு எல்லோரும் படுத்துட்டோம். காந்தியே சாப்பிட பண்ணுவாங்க, மாமன்னா சாப்பிடுறது. சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. அம்மா எனக்கு டிவிஎஸ்லேருந்து ஒரு கார் கொடுத்து காந்திக்கு என்னெல்லாம் வேணுமோ, எப்படி எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும்னு என் கையில் டிவிஎஸ் காரை கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. நாங்கள் 2 இருந்தாங்க. இதே கார் பாட்டி சின்ன வயசுலேயே எனக்கு அப்படி எல்லாம் நேரத்துக்கு வந்து போயிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம நீட்டு அவங்க தெலுங்கானா இருக்குல்ல, அதில் இருக்கிற அவங்க எல்லாம் கம்யூனிஸ்ட்டு. எல்லாரும் புறப்பட்டு இங்கே வெண்மணிக்கு வந்துட்டாங்க. வெண்மணியில் வந்து அதுகளை சேர்த்துட்டு எந்தெந்த ஊரில் நெருப்பு வைக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சொல்லிட்டு அது மாதிரி இந்த பொம்பளை எல்லாம் சொல்லி அந்த நினைச்சு வாங்கிட்டார். நீங்கள் ஒரு நெல் கொடுக்குறீங்க, அது எங்கள் குடும்பத்துக்கு கேட்கல, 3 படியாக கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஒரு வழி கூட கேட்டதுக்காக பெட்ரோல் இருக்கு. காலையில் 2:30 மணிக்கு பெட்ரோல் கொண்டு இருக்கு. நெருப்பு வச்சு எல்லாமே வச்சு 43 பேர். ஆமாம், 44 பேர். ஆமாம். ஆனால் நான்
அந்த காசுலேயே படித்ததெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான். அப்போ இருக்கும்போது அம்மா இது என்னமோ வடக்க இருந்து ஒரு அம்மா இங்கே அம்மா ஆண்ட ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அந்த பக்கத்துலேருந்து ஒரு பிராமின் லேடி, அதுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. 4 பேரில் 3 பேர் வீடும். அந்த 4 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு அந்த அம்மாவை நீ வந்து இந்த ஹாஸ்டலில் பார்த்துக்கலாம் இருக்காது. அந்த அம்மா சின்ன சின்ன பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைகள ஒரு பிள்ளைக்கு 8 வயசு, அதுவும் வீடாதான். இந்த வீடாக இருக்கிற பெண்களுக்காக அந்த அம்மா எப்பொழுதுமே இதுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடும், என்னையும் போயிடும். மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து ஒரு அர்ப்பணம் ஜோதி ஐயா சிலையை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அங்கேருந்து விபதி கொண்டு வந்து பூ கொண்டு வந்து முதலில் அதை கொடுத்துருவேன். என்னையும் வந்துடுவேன், நானும் சேர்ந்து செய்துட்டே இருக்கேன். அப்போ அங்கே போனோம்னா இவர் திருவானந்த வாரியார் சப்பாக்கட்டை அடிச்சுக்கிட்டு ஐயாவை பற்றி பாடுவார். அதனால நானும் அப்போ இருந்து எங்கள் ஆசையில் எல்லாம் 3 பிள்ளைகளாக சோளம் வந்தான். அந்த பக்கத்தில் இருந்து பிள்ளைகளை கூட்டிட்டு பண்ணலையே பள்ளி சோளம் இல்லையே அங்கே வச்சுருக்கோமா, இது ஒன்றும் கிடைக்கல. பாய் விரித்து தூங்க வச்சுட்டு போட்டு அகழ்ச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கொடுத்து வரைக்கும் அந்த அகழ்ச்சி எரியும். அருப்பெரும் தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஏன்னா அதில் அவ்வளவு பாடுபடுத்து அந்த பிள்ளைகள். அவங்கள சாப்பாடு போட்டு பாய் விரித்து அவங்கள படுக்க வச்சுட்டு இந்த விளக்கேற்றி வச்சுட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி 3 விளக்கம் ராத்திரியெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் வீட்டையே உட்காந்துருக்கேன். 5:30 மணி ஆகும். இந்த விளக்க அணைச்சிட்டு பாத்ரூமில் போய் குளிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த பிள்ளைகளை எழுப்பி ஊசிட்டு எங்கள் ஹைஸ்கூலில் சேர்த்து விட்டுருந்தாங்க. எனக்கு கணக்கில் எப்படிதான் 100க்கு 100 மார்க் இருக்கட்டும். அதனால கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப பிரியமாக வச்சுருவாங்க. ஊசிட்டையும் பள்ளிக்கூடத்தில் அப்படி அங்கே படித்து முடிச்சுட்டு அங்கே இருந்து அமெரிக்கன் கல்லூரியில் போய் சிபிஎஸ்சி அங்கவும் பிஏ முடிச்சுட்டு நீ அம்மாவோடைய இருக்கணும்ன்ட்டு இங்கே வந்து அம்மாவோட இருந்துகிட்ருக்கேன். இப்போ இவர் எப்படி வந்தாருன்ட்டு சொல்லணும், அதெல்லாம் முக்கியம். எல்லாருமா நாங்கள் ராத்திரியில் ஜிஆர் சொல்கிறார், அம்மாவுடைய வீட்டுக்காரர் இன்றைக்கி எப்படியும் 12 மணிக்குள்ள சுதந்திரத்தை பற்றி சொல்லிடுவாங்க. இங்கே இருக்கிற யாரும் அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது, எல்லோரும் மொத்தமாக உட்காந்துருங்க. 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணும் அந்த வெள்ளைக்காரன். அது நேரு நமக்கு எடுத்து சொல்லுவார், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தானே தூங்காமல் உட்காந்துட்ருக்கோம். அவர் சொல்லி முடிச்சுட்டாரு. 6:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரர் பேர் பேர் ஜெகநாதன். அவர்
ஊரில் இருந்து போலீஸ்காரன் இப்போ தான் விட்டான். அதான் நான் பிந்தி வர்றேன். நான் எல்லாம் சாமானெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இனி நான் ராமகிருஷ்ண மடத்துக்கு போகணும். போகிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணுன்ட்டு வந்தேன் அப்படின்னா. சரி, குமரப்பா இருந்தார். ஜேசி குமரப்பா. எப்போ பார்த்தாலும் போராட்டம்ன்ட்டு வச்சு ஊரையே கலக்கி எல்லாம் பண்ணிட்டு இனி எங்களை போல கரடு தலையில் சுதந்திர இந்தியாவை சாட்சி விட்டுட்டு நீங்கள்லாம் போகிறோன்னு நினைக்கிறீங்க. சவுந்தரம் இங்கே நான் உட்காந்துருக்கிற பெண்களில் எவ்வளோது ஒரு கேட்பாரு. அவர் தலையில் கட்டி விட்டோம்னா ராமகிருஷ்ணன் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்து ஒவ்வொருத்தராக பார்த்தாரு. டக்குன்னு ஓடி போய் கதற்கடையை திறக்க சொல்லி ஒரு சேலையை எடுத்துட்டு போய் என் தலையில் ஓட்டிட்டார். குமரப்பா ஓட்டது. குமரப்பா. நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் அடி கொண்டுடுவாங்க. 3 அண்ணன் இருக்காங்க, அடிப்பாங்க. என்ன எனக்கு இது வேண்டாம்னு தூக்கி போட்டேன். நானும் விடுவாங்களோ எல்லாரும் கூடி இருந்துட்டு போட்டு அந்த சேலை போட்டது. இவர் உங்கள் சாயங்காலம் என்ன கூப்பிட்டாரு. அம்மா நீ என்ன படிச்சிருக்க, இது பண்ணிகிட்டு இருக்க, இத்தனை நாள் என்ன பண்ண, என்ன அம்மா அம்மா